திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு நிர்ணயம் செய்த சம்பளத் தொகையை வழங்க கோரி துப்புரவு, பாதுகாப்பு பணியாளர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முற்றுப்புள்ளி. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு மற்றும் பாதுகாப்பு பணிக்காக கிறிஸ்டல் என்ற தனியார் நிறுவனத்தில் சுமார் 430 ஒப்பந்த பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு 2021ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி ரூ. 761 ஊதியம் தர வேண்டிய நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு 534 மட்டுமே கொடுப்பதாகவும், பாதுகாவலர்களுக்கு 580 ரூபாய் மட்டுமே கொடுப்பதாகவும், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய வார விடுமுறை வழங்குவதில்லை எனவும், தங்களுக்கு உரிய சம்பளம் வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் உரிய சம்பளத் தொகையை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த நிலையில் கிறிஸ்டல் தனியார் ஒப்பந்த நிறுவன போராட்டத்தில் ஈடுபட்ட 14 பேரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்தும் ஊதியம் முறையாக வழங்க கோரியும் துப்புரவு மற்றும் பாதுகாப்பாளர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதோடு உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் திருப்பூர் தலைமை மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பு அடிப்படையிலும் இவர்கள் 725 சம்பளம் வழங்க வேண்டும். ஆனால் இப்போ 2023 3ஆம் மாதத்திலிருந்து நாங்கள் இது போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்த காரணத்தினால் என்னை இந்த 14 நாளாக என்னை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதாவது பணி சஸ்பெண்ட். அனைவருக்குமே 725 சம்பளம் தான் வழங்க வேண்டும். ஆனா ஒருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சம்பளம் வழங்குறாங்க. ஒருவருக்கு ஹவுஸ் கீப்பிங்க்கு 21,750க்கு அவங்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் 16,000 தான் வழங்குறாங்க. இது தவறுன்னு நாங்க கேட்டோமா எங்களை பணி நீக்கம் செய்கிறார்கள். இதுவரைக்கும் ஒரு 15க்கும் மேற்பட்டவரை பணி நீக்கம் செய்திருக்கார்கள். அனைவரையும் பணியில் சேர்க்க வேண்டும். எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகள். எங்களுடைய சீருடை கொடுத்து 3 வருடமாகிறது. சீருடை கொடுக்கவில்லை, ஒரு கேப்பு கொடுக்கவில்லை, ஷூ கொடுக்கல, ஒரு துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு மாஸ்க் வழங்கவில்லை, ஒரு கையுறை வழங்குவதில்லை, அவங்களுக்கு பாதுகாப்பான சாதனங்கள் எந்த ஒரு இது வழங்காத 3 பேர் ஒரு வார்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்று ஒவ்வொருத்தரையும் கொத்தடிமை போல் ஒரு நபரை போட்டு அத்தனை கஷ்டப்படுத்துகிறார்கள். அவர்களை பணி நீக்கம் செய்கிறார்கள். காலையில் இப்போ மேனேஜர் அவர்கள் கூட வெளிப்படையாகவே நம்ம காவல்துறை அதிகாரிகள் முன்பாகவே அவர் பணிக்கு வரீங்களா இல்லை எல்லாரையுமே இப்படியே வெளியே விரட்டிட்டுமா அப்படின்ட்டு அராஜக போக்கில் நடக்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்டல் மேனேஜர் தினேஷ்குமார் இதுபோல் ஒவ்வொரு சூப்பர்வைசர்களும் சம்பந்தமே இல்லை. கிறிஸ்டலில் அவங்க பணியிலே இல்லை, அவங்களே கொண்டு ஒரு மக்களுடைய பணத்தை அவர் திருடு என்பதை ஒரு வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வழங்குமாறு அத்தனை பேரையும் நாங்கள் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருவின் நிஜ பார்வை TNP நியூஸ் 24/7.